இந்த சம்மர் ட்ரிப்பில் அடுத்து நான் போன டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா வாகமன். நாங்கள் போகும்போதே வந்து அங்கே ரெட் அலர்ட்டு, ஸோ பிளானை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கலான்னு கைடு வந்து சொன்னார். பட் நாங்கள் கேட்காம சென்னையில் நாங்கள் பேக்காத ரெட் அலர்ட்டா அப்படின்ட்டு பந்தாவாக நாங்கள் போய் கெத்தா அங்கே போய் இறங்கணும். அங்கே போன அப்புறம் தான் வந்து வெதர் எங்களை வச்சு செஞ்சுது. லிட்ரலி சரியான ரெயின்ஃபால், நல்ல காற்று, பக்கத்தில் இருக்க உருவமே யாருன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலும் ஒயிட்டிஷாக ஸ்னோ ஃபாக் தான் வந்து சுற்றி இருந்தது. நம்ம ஊர்லலாம் கவர்மெண்ட் ரெட் அலர்ட்டுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா ரெட் அலர்ட்டாச்சும் மண்ணாங்கட்டியாச்சுன்ட்டு எல்லாத்தையும் திறந்து வச்சுருப்போம். பட் இங்கே ரெட் அலர்ட்டுனா எல்லா மக்களும் அவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷனோட வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கங்க. அதாவது அங்கே வெளியே சுற்றிட்டு இருந்தது நாங்கள் மட்டும்தான் நினைக்கிறேன். நாங்கள் பிளான் பண்ணி பார்க்கணுன்னு வந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு கூட அங்கே ஓப்பனாகவே இல்லை. எல்லாமே இந்த ரெட் அலர்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸாக இருந்தது. பட் எனிவேஸ் அப்பயும் நாங்கள் வந்து கொஞ்சம் இடத்தெல்லாம் வந்து சுற்றி பார்த்தோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் இந்த சர்ச்சை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியும் இருக்குது. நாங்கள் சுற்றி பார்த்ததெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க கீழே டேக் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோ நான் சொல்லியிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.